அர்ஜுன் கான்ஃபரன்ஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப டிவி நியூஸ்ல போர்ச்சுகல்ல தியான்றவங்க பெரிய தொழிலதிபருடைய பையனை சுட்டு கொலை பண்ணிட்டதா நியூஸ்ல காட்டுறாங்க. அர்ஜுன் இந்த நியூஸை பாக்குறதுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸ் டிவி சேனலை ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா டிவி ஆஃப் ஆக மாட்டேங்குது. உடனே ஃப்ரெண்டு போய் டிவி கேபிளே கட் பண்ணி விட்டுடுறாரு. அர்ஜுன் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாரு. ஒன்னும் இல்ல, கான்ஃபரன்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வா போலான்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டோ அர்ஜுன் கிட்ட டிவில இப்ப வந்து நியூஸ் தாண்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு அந்த நியூஸை காட்ட வராரு. ஆனா அதுக்குள்ள இந்த ஃப்ரெண்டு புடுங்கிடுறாரு. இப்ப கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அங்க ரிசப்ஷன்ல நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. தியா கொலை பண்ணிட்டு அரெஸ்ட் ஆன விஷயத்த நியூஸ்ல பார்த்த அர்ஜுன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. தியா வேற யாரும் இல்ல, இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இந்த கான்ஃபரன்ஸை நல்லபடியா முடிச்சா இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும். ஆனா இவர் தியாவே நினைச்சிட்டு இருக்கதால சரியா பேச மாட்டாரு. இப்ப ஃப்ரெண்டே அர்ஜுனுக்கு பதிலா பிரசன்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணிடுறாரு. ப்ராஜெக்ட் கிடைச்சி கூட அர்ஜுன் சந்தோஷமாவே இல்ல, தியாவை தான் நினைச்சிட்டு இருக்காரு. காலேஜ்ல தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைமா ஆனுவல் டே அப்போ பார்த்திருப்பாரு. தியா டான்ஸ் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. தியாவை பார்த்ததுமே அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு மெசேஜா அனுப்பிட்டு இருக்காரு. தியாவோ யாரா இவன் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. இப்ப தியா கிட்ட வந்த அர்ஜுன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு தியா பயங்கரமா சிரிச்சிடுறாங்க. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு எதுவுமே தெரியாது, அதுக்குள்ள லவ்னு சொல்றேன்னு கேக்குறாங்க. ஆனா அர்ஜுன் தியா எங்க போனாலும் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. அதனால அவங்க எனக்கு ஆல்ரெடி விஜய்ன்றவரோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல தியாவோட அம்மாவை பாக்குறாரு. எதுக்காக தியாக்கு இவ்வளவு சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அவளுக்கு எந்த என்கேஜ்மெண்ட்டும் நடக்கலப்போ உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு உண்மையை சொல்லிடுறாங்க. தியா கிட்ட எதுக்கு பொய் சொன்னேன்னு கேட்டதுக்கு ஆமா நீ டார்ச்சர் பண்ண, அதுக்கு தான் நான் பொய் சொன்னேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்களுக்கும் அர்ஜுனை ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு மாசமா அவர் காலேஜ்க்கே வரல, எங்க பார்த்தாலும் அர்ஜுன் ஞாபகமாவே இருக்கு. அப்பதான் தியாக்கு அர்ஜுனை மிஸ் பண்றதா ஃபீல் பண்றாங்க. இப்போ தியா அர்ஜுனுக்கு தான் கால் பண்றாங்க. எதுக்காக நீ ஒரு மாசமா காலேஜுக்கு வரலன்னு கேக்குறாங்க. இவங்க பேசுறதுலே தியாக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு அர்ஜுனுக்கு தெரியுது. இப்போ தியா அர்ஜுனோ ரெஸ்டாரண்ட்க்கு கூப்பிட்டு பேசுறாங்க. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேல நம்பிக்கை கிடையாது, எனக்கு எப்போ பிடிக்கலனாலும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துருவேன்னு சொல்றாங்க. இப்பதான் அர்ஜுனுக்கு தியா அவரோட லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு புரியுது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல தியாவை போர்ச்சுகல்ல இருக்க ஒரு ஜெயில தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. தியாவும் அர்ஜுனும் எதுக்காக பிரேக்கப் பண்ணாங்க, தியா கொலை பண்ணதா சொன்ன கார்த்திக் யாருன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.